5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. இந்த புள்ளி கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, யோயோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோயின் மேலே பழிய போட்டிருக்காங்க. அதாவது யோயோவோட டைமண்ட் பிரேஸ்லெட்டை காணோம், அதை ஹீரோயின் தான் திருடிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் செக் பண்ணுறோம், நீ மட்டும்தான் எடுக்கனாட்டான், இங்கே இருக்க எல்லாருமே பணக்கார பசங்க, அவங்களுக்கு திருட வேண்டிய அவசியமே கிடையாது, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தான் திருட வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேக்லேருந்து இவளுங்களே ஒழிச்சு வச்சதை எடுக்கிறாளுங்க. அவ்வளோதான், பக்காவா ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணிட்டு இவளை இழுத்து பிடிச்சி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உன்ன மாதிரி தகுதியே இல்லாதவங்கெல்லாம் இந்த இடத்துல சேர்த்தா உனக்கு எல்லாத்தையும் பார்த்தா ஆசையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமாக கேவலப்படுத்துறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு மாஸ்டர் வரான். வந்த உடனே அவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே ஹீரோயினை பார்த்துட்டு என் ரூம்க்கு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினும் போய் பார்த்து எப்படியாவது நடந்த எல்லா உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஆனா அவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னு பார்த்தா, வேணும்னே ஹீரோயின் உள்ள வந்த உடனே கதவை சாத்துறான். எதுக்காக சரி இப்போ கதவை சாத்துறீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படி இப்படின்னு இவ கத்துறா. இதை பார், நீ எந்த தப்பும் பண்ணியா பண்ணலையான்னு எனக்கு கவலை இல்லை, நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த விஷயத்த சின்னதா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவர் மாஸ்டர் ஆச்சு, இவர் போய் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் இவளும் சின்ன பொண்ணு தானே, இவளும் எஸ்கேப் ஆகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா இவன் அடிச்சு இடிச்சு என்னென்னவோ பண்றான். ஆனா அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பக்கத்துல ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கு, அதை எடுத்து மண்டையிலே ஓங்கி அடிச்சிடுறா. ஆனா கடைசியில அந்த மாஸ்டர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் தான் தப்பு பண்ணிட்டா, அவ திருடினதை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்டே தப்பா நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் எல்லாத்தையுமே மாத்தி விட்டுறான். ஹீரோயின் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டா அப்படின்னே சொல்லிடுறான். அதனால ஹீரோயினை காலேஜை விட்டு நிறுத்திடுறாங்க. அதுவும் வேற எங்கவும் அவள் ஜாயின் பண்ண முடியாத அளவுக்கு அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அதோட ஹீரோயினோட படிப்பே போயிடுச்சு. அப்போவும் இந்த யோயோ பார்த்துட்டு என்ன சொல்ற அப்படின்னா, நீ எல்லாம் பெரிய ஆள் ஆகணும், உன் மூஞ்செல்லாம் டிவியில் தெரியணும், நீ எல்லாம் ஹோஸ்ட் ஆகணும், ஆங்கர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி, உனக்கு எல்லாம் மாடு மேய்க்கிறதுக்கு தான் தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ மறுபடியும் ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, இவனுமே அதே யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்கான். ஆனால் இவனும் காலேஜை முழுசாக முடிக்காமல் விட்டுட்டு இருக்கான். இவன் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தான் கஷ்டப்பட்டு உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் என் கசின் கிட்ட சொல்லி, நீ இப்போ போலீஸு கேஸு அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா இந்த வேலையும் உனக்கு போயிடுச்சுன்னா வேற எங்கேயும் உனக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க, உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா அப்படி இப்படின்னு ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்னடா நாம தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல இவனுக்கு வேற ஏதோ உடம்பு சரியில்லையா, ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.